Welcome, Holy Spirit, be with your presence. Fill me with your power, live inside of me. Welcome, Holy Spirit, be with your presence. Fill me with your power, live inside of me. Okay, good morning. நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னாக்கா, ஐசாயா 43ல் சில வசனங்கள், அதே மாதிரி 41ல் சில வேர்சஸ், அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு இந்த 43ல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் கடவுள் சொல்கிறார், அது வந்து ஐசாயா அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த எக்ஸைலில் இருந்தார் இல்லைங்களா, அசீரியர்களால் நாடு கடத்தப்பட்டு அந்த மக்களுக்கு வந்து அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. அவங்களுக்கு ஒரு ஆன்மீகத்துலேயும் ஒரு வறட்சியாக இருந்தாங்க, மற்றபடி ஏழைங்க, அது யார் ஒடுக்கப்பட்டவர்கள், அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஐசாயா என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு வந்து கடவுளுடைய அந்த வார்த்தையை கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கையை ஊட்டுறாரு. அது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு கண்டிஷனும் பண்ணுறாரு, உண்மையும் நேர்மையும் நீதியும் கடைப்பிடித்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் தரும் அந்த வார்த்தைகளும் கொடுத்து அவர்களுக்கு நம்பிக்கை ஒளியை கொடுக்குறாரு. ஓகேங்களா? இப்போ நம்ம வசனங்களை பார்ப்போம். ஸோ கடவுள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, ஐ வில் மேக் அ வே இன் த வில்டர்னஸ் அண்ட் ரிவர்ஸ் இன் த டெசர்ட். ரிவர்ஸ் இன் த டெசர்ட் டு கிவ் ட்ரிங்க் டு மை சூசன் பீப்புள் சொல்கிறார். அப்படின்னா பாழ்வெளியில் நான் ஒரு பாதையை அமைப்பேன், பாலை நிலத்தில் ஆறுகளை தோற்றுவிப்பேன், பாலை நிலத்தில் ஆறுகளை தோற்றுவிப்பேன். எதுக்குன்னா டு கிவ் வாட்டர் டு மை சூசன் பீப்புள், அவங்களுக்கு நீர் குடிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கடவுள் வாக்குறுதியை கொடுக்குறாரு. இங்கே பார்த்திங்களா, நம்மளுடைய சிச்சுவேஷன் அப்போ அவங்க சிச்சுவேஷன் அப்படி இருந்தது. இப்போ நாம் கூட நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய என்வரன்மெண்டலிட்டி, சூழ்நிலை, சிச்சுவேஷன் ஒரு மாதிரி டெஸ்பரேட் கண்டிஷனாக இருக்கலாம். அப்படின்னா ஹேவிங் லாஸ்ட் ஆல் ஹோப், இப்போ நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி, யூ லாஸ்ட் ஆல் யுவர் ஹோப்பு, ஹேவிங் லாஸ்ட் ஆல் த ஹோப், ஒரு மாதிரி டெஸ்பரேட் சிச்சுவேஷன், ஒரு நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில். அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, சிக்கனை கடவுளை பிடிச்சிக்கணும். கடவுள் வந்து எதையும் செய்ய வல்லவர், ஒன்றுமில்லாமலிருந்து அவர் எல்லாவற்றையும் படைத்த ஒவ்வொன்றையும் அவர் நல்லதானே கண்டார். அப்புறம் கடவுளால் எல்லாமே செய்ய முடியும். ஸோ இஸ் த காட் ஆஃப் ஒண்டர்ஸ். அதனால தான் சொல்கிறாரு பாருங்க, பாழ்வழியில் பாதை அமைப்பேங்கிறாரு, பாலை நிலத்தில் ஆறுகளை தோற்றுவிப்பேன். இதே தான் 41லையும் சொல்லப்படும், அதை நான் அப்புறமா பார்க்கலாம். அப்போ பாருங்கள், அப்போ நம்ம கடவுள் மேலே அதிக நம்பிக்கை. இப்போ நம்ம சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, நம்மளுடைய சூழ்நிலையை, சிச்சுவேஷனை, அதாவது டெஸ்பரேட் சிச்சுவேஷனை நம்ம பார்க்கக்கூடாது, அந்த நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் ஃபர்கெட் அபவுட் தட். சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் God can do anything. Anything is possible or everything is possible with God. கடவுளால் எல்லாம் முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கும்போது தான் அந்த நம்பிக்கை வந்து கடவுளை என்ன பண்ணால் நிஜமாகவே அந்த பாலை நிலத்தில் பாதையை அமைப்பார், நம்ம பாழ்வெளியில் பாதையை அமைப்பார், பாலை நிலத்தில் நமக்கு ஆறுகளுக்கு. இப்போது இந்த 2 விதமான வறட்சி சொன்னேன். நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனை, அதாவது நம்மளுடைய சூழ்நிலையில் நமக்கு எக்கனாமிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி நம்மளுடைய ஆன்மீகத்தில் வறட்சி இருக்கலாம். இப்போ ஆன்மீக வறட்சியும் இருக்கும், இல்லாட்டி பண தேவை இருக்கலாம், இல்லாட்டி பொருளாதார சூழ்நிலை ஒரு மோசமான வறட்சியான நிலைமையில் இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஸோ சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலுமே கடவுள் அதை மாற்றியமைக்க வல்லவர். இப்போ ஆன்மீகத்தில் வறட்சி பற்றி நினைக்கும் போது தான் நம்மளுடைய திருப்பாடல்களில் 42வது அதிகாரம், அதில் முதல் வசனத்தை பார்த்திங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த திருப்பாடல் ஆசிரியரை வந்து கரெக்டாக சொல்லுவார், கலைமான் நீரோடையே தேடி செல்வது போல ஆண்டவரே என் ஆன்மா உண்மை தேடி அலைகுதுங்கிறப்பாரு. அப்படின்னா நமக்கு எல்லாமே இருக்குங்க, எல்லாமே பொருள் வசதி இடம் எல்லாமே இருக்கும் நமக்கு. பட் உள்ளத்தில் ஒரு சந்தோஷமும் அமைதியும் இருக்காது. ஏன்னா அந்த உள்ளத்தில் ஆன்மீகத்தில் கடவுள் இல்லை.
ஸோ அதான் ஆன்மீக வறட்சி. அப்போ அந்த ஆன்மீக வறட்சியும் தீர்க்க வல்லவர் தான் கடவுள். அப்போது நீங்கள் சொல்கிறார் இல்லையா, நான் கொடுக்கும் நீரை குடிப்பவனுக்கு என்றுமே தாகம் எடுக்காது அப்படின்னு இந்த சமாரிய பெண்ணுக்கு ஜீசஸ் சொல்கிறார் இல்லைங்களா, அதுதான். அப்போது நம்ம அந்த ஆன்மீக தேவையில் இருக்கும்போது கடவுளை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு தூய ஆவியானவர் என்ற நீரை கொடுத்து நம்ம நிலைமையை சரி செய்வார். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இந்த ஐசாயா 41க்கு போகும். அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். அதில் 41ல் அவர் நிறைய சொல்லிவிட்டு இடையில ஒன்று சொல்லுவார். எப்படின்னா, the Lord will answer them. The Lord will answer them, and the God of Israel will never abandon them. அப்படின்னா, ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன், இஸ்ராயலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். இப்போ அந்த வசனங்கள் நமக்கும் சேர்த்து தாங்க. அப்படின்னா இம்மிடியேட்டாக பதிலளிப்பார். நம்ம கடவுளை நோக்கி கதறி கூப்பிடும் பொழுது இம்மிடியேட்டாக நமக்கு கடவுள் பதிலளிப்பார். ஏதோ ஒரு வகையில் நமக்கு பதிலளிப்பார். இஸ்ராயலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். இதை தான் நம்ம பார்க்குறோம். திருப்பாடல்கள் 121ல் நான் இஸ்ராயலின் கடவுள் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை நம்ம சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம மேலே ஒரு கண்ணை எப்போவுமே கடவுள் வைத்து நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய தடைகள் இருக்கும் பார்த்திங்களா, பாவம் இருக்கும் நம்மக்கிட்ட, அவருக்கும் நமக்கும் இடையில் பாவம் இருக்கும். அந்த பாவத்தை விட்டு ஒழித்து விட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட வரும்போது தான் நம்ம அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஓகேங்களா? இப்போது என்ன சொன்னால் கடவுள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சிச்சுவேஷனையும் மாற்றி அமைக்க வல்லவர். படு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை மோசமான சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையாக்கி நம்மளுடைய ஒடுக்கப்பட்ட நிலையை இல்லாட்டி வறட்சியான நிலைமையை அவர் மாற்றி அமைத்து வளமுள்ள வாழ்க்கை நமக்கு தர தயாராக இருக்கிறார். ஓகேங்களா? இப்போ இந்த பாட்டு சூப்பரான ஒரு பாட்டு, டான் மாயனுடைய பாட்டு. I'll sing that song, just a few lines only. God will make a way when there seems to be no way. He works in way we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day. He will make a way. He will make a way. Oh, God will make a way when it seems to be no way. He works in way we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day. He will make a way. He will make a way. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு நல்ல பாதையை அமைச்சு தரதுக்கு கடவுள் எப்போவுமே தயாராக இருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுவோம், நாமளே அதுக்கு தடையாக இருப்போம். வேறு யாரும் தடையால, வேறு எதுவும் தடையால, நாம தான் அதுக்கு தடையாக இருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிந்து எப்போவுமே அவர் சொல்கிறபடி நடந்துட்டு இருந்தால் நிச்சயமாக எல்லா சூழ்நிலையும் மாற்றி நல்ல சூழ்நிலை கொடுக்கறதுக்கு அவர் தயார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மை வீடியோ. பாய் பாய்.